மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. In all these things we are more than conquerors through him who loved us. இவை எல்லாவற்றிலும் என்று சொன்னால் சரிதான், எல்லாவற்றிலேயும் சொன்னாலும் சரிதான், எல்லாவற்றிலும். In all these things we are more than conquerors. வாழ்வின் பகுதிகளில் நாம் ஆண்டவரை அறிவிக்கும் முன்னால நிறைய தோல்விகள், வருத்தங்கள், பாதிப்புகள் ஏற்பட்ட உண்மை. ஆனா ஆண்டவர் அறிஞ்ச பிறகு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு தோல்வியெல்லாம் மாறிச்சா? வெற்றி கிடைச்சதா? நினைச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அறிவிக்கும் முன்னால துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பாதிப்புகள், கஷ்ட நஷ்டம் எல்லாம் வந்தது. எல்லாம் நம்ம பாதித்து விட்டது. வேதனை அடைந்தோம், தோல்வியின் மேல் தோல்வி. ஆனா இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவர் நம்மேல் காட்டின அன்பை நாம் நினைவுகூறுவர்களாய் இருக்கிறபடியினால், ஆண்டவர் வைத்த அன்பின் நிமித்தம் நம்ம வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் கஷ்ட நஷ்டம் வந்தாலும், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிறவராலே என்று பவுல் யாரை குறிப்பிடுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவாலே. நம்மில் அன்பு கூறுகிறவர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். முழுமையாக, கம்ப்ளீட்லி, ஃபுல்லி, முழுமையாக நமக்கு வெற்றி. நமக்கு எதில எல்லாம் வெற்றி, ஜெயம் கிடைக்கிறது என்று கேட்டால், பவுல் ஒரு கேள்வியை கொடுக்கிறார். 35ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அங்க ஒரு பட்டியல் போட்டு காட்டுறாரு. Who shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கிறது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறார். கேள்வி எழுப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, உபத்திரவமோ, உபத்திரவமோ, ட்ரிபிலேஷன், உபத்திரவமா, வேற, அதுக்கப்புறம் வியாகுலமோ, வியாகுலமா. நம்ம வாழ்க்கையில உபத்திரவம் வருதா? வந்திருக்கு. வியாகுலம் வந்திருக்கா? வந்திருக்கு. வியாகுலம்னா டிஸ்ட்ரஸ். வியாகுலம் வந்திருக்கா? வந்திருக்கு. துன்பமோ, பெர்சிக்யூஷன், துன்பம் வந்திருக்கா? வந்திருக்கு. ஆமா. பசி வந்திருக்கா? பசி பட்டினி, ஃபேமின். நிர்வாணமோ, நேக்கட்னஸ், நாசமோசமோ, பெரில்ஸ், பட்டயமோ, நமக்கு சாவோ, ஐயோ பட்டயமோ, அதெல்லாம் வருமா? அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்திருந்தாலும் பாருங்கள், நமக்கு ஜெயம். வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதிப்பு எல்லாம் வந்தா வெற்றி கிடைக்குமா? ஜெயம் கிடைக்குமா? நம்மால தாக்கு பிடிக்க முடியுமா? ஐயோ பயமா இருக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கே பயமா இருக்கு. பவுல் ஒரு சவாலான கேள்வி எழுப்புகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இந்த கேள்வி வந்து பவுல் எழுப்பினார். இன்றைக்கு நம்ம எழுப்பணும். நமக்குள்ளால இந்த கேள்வி எழுப்ப வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? இந்த கேள்வி நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. உண்மை. ஐயோ கேள்வி எல்லாம் மட்டும் கேட்காதுங்க. நீங்க சொல்லக்கூடியதை சொல்லிட்டு போங்கன்னா உங்களுக்கு பயனடைய, உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க, அங்க பரீட்சை போட்டாங்க, பரீட்சையில என்ன வந்தது? கேள்வி வந்தது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீட்டு போங்கன்னு சொன்னாங்க. கேள்வி கேட்டு அதுக்கு பதில் எழுதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல there are lot of challenges in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய சவால் எல்லாம் இருக்குது. இது ஒரு சவால் நிறைந்த கேள்வி. என்ன கேள்வி? Who can separate me from the love of God? Hallelujah. அதுல ஒரு பட்டியலே கொடுக்கிறார் பாத்தீங்களா? உபத்திரவம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்குமா? நான் ஆண்டவரை நம்பி வந்ததே எனக்கு எந்த உபத்திரவம் வரக்கூடாதுன்னு தான். உண்மைதான்.
பிறையா ஓத்திரம் வருது. ஓத்திரம் வந்தாலும் அதிலிருந்து எல்லாம் ஆண்டவரனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஜெயம் கொடுப்பார். அதுதான் விசுவாசம். அதுதான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஓத்திரம்னு சொன்ன உடனே பயமா இருக்கு. ஆண்டவரே, ஒரு நாள் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாருன்னு அவருக்கு ஊரு ஜனம் எல்லாம் விட்டுட்டு அவர் காண்பிக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போனாரு. தனிமையா போயிருந்தாரா பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். அவருக்கு மனைவியே கூட்டிட்டு போயிருக்கிறார். மனைவி ரொம்ப அழகான அம்மா, சாரா அம்மா. அந்த அம்மாவை கூட்டிட்டு போற வேளையில பிரயாணத்தில் கேராரூர்ல வர்ற வேளையில அவருக்கு பயம் கண்டு போச்சு. அங்க இருக்கிறவெல்லாம் பொல்லாதவனுக்கு. அதனால நம்ம மனைவியை எவனாவது கொண்டு விடக்கூடாது, மனைவி நிமித்தம் தன்னை கொண்டு விடக்கூடாதேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சகோதரின்னு சொல்றாரு. யாராவது உன்னை கேட்டா சகோதரின்னு சொல்லிட்டு நானும் அப்படிதான் சொல்லிடுறேன். உண்மையிலே ஒரு முறையில ஆபிரகாமுக்கு சகோதரியும் தான், பொய்யில்ல. ஆனா அங்க கேராருல வந்திருக்கிற வேளையில அவருக்கு ஒரு ஓத்திரவம். என்ன ஓத்திரவம்? அவருக்கு மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படி? ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கேராரிலே இருந்த வேளையில அங்க உள்ள ராஜா குடிச்சிட்டு போயிட்டானாம. அபிமெலேக் ஆளை விட்டு அனுப்பி கூட்டிட்டு சொல்லிட்டான். Abraham said of Sarah his wife, she is my sister. And Abimelech king of Gerar sent and took Sarah. அப்படி எழுதியிருக்கு. அம்மா அபிமெலேக்கு சாராளை கூட்டின்னு வரக்கு சொல்லிவிட்டான். பாருங்க, ஆபிரகாமுக்கு மனைவிய அந்த ராஜா கூட்டிட்டு போக சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? மனசுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேதனையான ஒரு காரியம். இது ஒரு உபத்திரவம். ஆண்டவர் சொன்னார்னு புறப்பட்டு போற வழியில இப்படி ஒரு உபத்திரவம். கேராரின் ராஜாவாகி அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். முடிஞ்சு போச்சு. And took Sarah. பாத்தீங்களா? இது ஒரு உபத்திரவமா இல்லையா? உபத்திரவம் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? The Lord did not permit the king to touch Sarah. ஆண்டவர் சாராளை தொடுவதற்கு அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஓத்திரம் வந்தது உண்மைதான். ஆண்டவர் சொன்னபடியே பிரயாணம் புறப்பட்டு வந்தால் வழியில ஒரு ஓத்திரம் வந்தது உண்மை. நம்ம சியோன் பிரயாணிகள் பரலோக பயணத்திலே ஓத்திரம் வரலாம், ஆண்டவர் தொட விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து விட்டார். இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, பாருங்க, நீ அழைப்பித்த சிறி நிமித்தம் நீ செத்தாய். செத்து போன, அவ்வளவுதான், தொலைஞ்ச, நாசமா போன, முடிஞ்சு போச்சு. வந்து பயம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால அவன் பயந்து சாராளை தொடவில்லை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? போத்திரம் வருமா? வந்தாலும் ஆண்டவர் தொட விட மாட்டார். உன்னை பாதுகாத்துக் கொள்வார். உன்னுடைய மனைவியை பாதுகாத்துக் கொள்வார். உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எங்கெல்லாமோ போயிட்டு வர வேண்டியது இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு, இல்லையா? அங்க நீங்களா எப்பவும் கூட போயிட்டு இருக்கிறீங்க. ஓத்திரம் நிறைஞ்ச உலகமா இருக்கப்பா. எங்கும் பத்திரமா போயிட்டு வர்றது எப்படியோ ஒன்றும் தெரியல. ஓத்திரமா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஓத்திரம் தான். நியூஸ் பேப்பரை படிச்சு பாருங்க. ஓத்திரம் நாளுக்கு நாள் கூட்டிட்டு இருக்கே தவிர குறையல. ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்வில் ஓத்திரம் வந்தாலும் பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. இதுதான் சத்தியம். அதனால ஓத்திரம் எனக்கு வந்த உடனே நான் ஆண்டவரை விட்டுட்டு போயிருவேன், எனக்கு ஆண்டவர் வேண்டாம், அப்படி எனக்கு பேசுறதுக்கு வரவே வராது. எனக்கு ஓத்திரம் வந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். ஆமா, ஆண்டவரை விட்டு நான் எதுக்கு போனோம்? ஆண்டவர் அல்லவா என்னை பாதுகாத்தார். எனக்கு ஓத்திரம் வந்தது உண்மைதான். ஆமா, பல ஓத்திரம் வாழ்க்கையில வந்ததா இல்லையா? வந்தது. ஆண்டவர் பாதுகாத்தார் அல்லவா? உங்களை காப்பாற்றினார், விடுவித்தார். ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் விலகவே மாட்டேன். ஹல்லேலூயா. அடுத்து அது ஆபிரகாமினுடைய நிலைமை. தாவீதை பாத்தீங்கன்னா, தாவீது ஒரு பெரிய ராஜா, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக 40 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அவருக்கு ஓத்திரம் என்ன வந்ததான்னு கேட்டா அவருக்கும் வந்திருக்கு. தாவீது ராஜாவுக்கும் ஓத்திரம் வந்திருக்குதாமே. 132ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்க எழுதியிருக்கு, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய உபத்திரவத்தையும் நினைத்தருள்னு சொல்றாரா? பாருங்க, பைபிள் எடுத்தாச்சு இல்ல? அப்படியே பாருங்க, பார்த்துதான் படியுங்க. கர்த்தாவே
தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தை நினைத்தல். லார்ட் ரிமெம்பர் டேவிட் அண்ட் ஆல் ஹிஸ் அஃப்ளிக்ஷன்ஸ். தாவீது ஒரு பெரிய ராஜா, புகழ்பெற்ற ராஜா, 40 ஆண்டுகள் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருந்தவர். அவருக்கே உபத்திரவம் வந்திருக்கப்பா. இப்ப ஜபம் பண்றாரு. என்ன ஜபம்? கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தை நினைத்தரலும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு கேள்வி, ஒரு விஷயம், தாவீதுக்கு எவ்வளவுதான் உபத்திரவம் இருந்தாலும் சாவு வரையிலும் தாவீது தான் சிங்காசனத்தின் மேல் ராஜாவாக இருக்கும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. உபத்திரவம் உங்களுக்கு என்னதான் யாவர் மூலம் வந்தாலும், உங்களுடைய நீங்கள் பணிபுரியும் இடத்தில் வந்தாலும், தொழில் செய்யும் இடத்தில் வந்தாலும், நீங்கள் வாழும் பகுதியில் வந்தாலும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. உபத்திரவப்படுத்துறவருக்கு உபத்திரவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவனுக்கு பின்னால எந்த மாதத்துல? புரட்டாசி மாதத்துல. நமக்கு உபத்திரம் என்னதான் வந்தாலும் நம்ம அசையாமல் சியோன் பர்வத்தை போல நிலைத்திருக்கும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. எந்த உபத்திரம் நம்ம ஒன்றும் பண்ணாதுங்க. இங்க ஒரே உபத்திரமா இருக்கு. அங்க படிக்க முடியாம அவங்க ரேடியோ போட்டு ஒரே சத்தமா போடுறாங்க. சொன்னாலும் கேட்கறாங்க. இல்ல நம்ம வீடை வச்சுட்டு போயிடலாமா? வீடை எதுக்கு வச்சுட்டு போனோம்? அவங்க வீட்டுல உள்ள பாட்டை ஆண்டவர் நிறுத்திடுவார். இல்ல அவங்களுக்கு நிறுத்துறதுக்கு மனம் இல்லைன்னா அவங்களே வீடை வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிதான் இங்க நடந்திருக்கு. அப்படிதான் நடந்த எனக்கு இப்போ நினைவு வருகிறது. பாட்டு பக்கத்துல பிள்ளைகள் படிக்கிறாங்க. நீங்க ரொம்ப சவுண்ட் போடாதுங்க, நீங்க தயவு செய்து பாட்டை கொஞ்சம் குறைச்சு வைங்கன்னா. பாஸ்டர் என்ன ஒரு தலைபட்சமா நியாயம் சொல்றாரு? எங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு ஆசை இருக்காதா? நாங்க எங்க வீட்டுல பாடுறதுனால அவருக்கு என்னவா? அவருக்கு வீட்டுல பாடுறோம். எனக்கு வீட்டுக்கு ஒத்துறோம் இல்ல, பக்கத்து வீட்டுக்கு ஒத்துறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதிப்பு இல்லை. சொன்னா கேட்க முடியலையா? உங்களுக்கு கோபமா? அப்ப நீங்க வீடா விற்கிறதுக்கு புரோக்கரை ரெடி பண்ணிருங்க. ஆமா, சென்னையில கோடம்பாக்கத்துல ஒரு சபை இருக்குது, கிருபாசன சபை. அந்த சபையில தேவனுடைய மனுஷன் பாஸ்டர் சாம் டேனியல் ஊழியம் செய்து வர்ற வேளையில பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தான். பெரிய மாடி வீடு கட்டுறவன், பெரிய ஆளவன், அடியாளெல்லாம் உண்டு அவனுக்கு. அவன் ரொம்ப ஓத்துறவங்க. சபை நடத்த கூட அவன் ரொம்ப ஓத்திரம் கொடுத்துட்டே இருந்தான். பிறகு தேவனுடைய மனுஷன் ஒரு நாள் சொன்னாரு, நீ ரொம்ப நாள் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். அவர் அப்படி ஒரு ஆசீர்வாதம். அவ்வளவுதான். திடீர்னு பார்த்தா வீடு விற்பனைக்குன்னு போர்டு போட்டிருக்கு. அவன் வித்துட்டு போயிட்டான் சார். அதுக்கு பிறகு வேற ஒரு குடும்பம் வந்தாங்க. ரொம்ப அனுசரணை தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய மனுஷனுக்கும். அல்லேலூயா. ஓத்திரம் வந்தான்னா அதுல நான் தவிண்டு போக மாட்டேங்க. அதுல பயங்கெல்லாம் போறதில்லை. நமக்கு ஓத்திரமா இருக்கு. இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது. ஒரே ஓத்திரமா இருக்குது. ஐயோ, நான் குடி வந்த ஆரம்பத்தில் பக்கத்தில் உள்ள தெருவில் ஒரு ஓத்திரம். எப்படி ஓத்திரம் தெரியுமா? ராத்திரி சண்டை. ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிற சண்டை, விடிய விடிய சண்டை. அங்க இருந்த வாட்ச்மேன் சொல்றாரு, ஃபாதர் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க போக மாட்டேன். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஓத்திரத்தை கொஞ்சம் நீக்கி தாரும். எல்லாம் அமைதி ஆகிட்டானுங்க. சண்டை எல்லாம் இல்ல. இப்ப எல்லாம் அமைதியா தூங்குறானுங்க. நமக்கு எந்த ஓத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஓத்திரம் இருக்குதான்? என்ன ஓத்திரம்? அந்த பக்கத்து கோயில இருந்து பயங்கரமா பாட்டு போட்டு உங்களுக்கு தூங்க முடியாம ஓத்திரம் இருக்க. ஸ்தோத்திரம் செய்வோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு தெரியும். உங்களை ஓத்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. ஓத்திரம் எல்லாம் மாற்றுக்கு தான் நம்ம ஆண்டவரே இருக்கிறாரு. அது தெரிஞ்சுக்கிடணும். ஐயோ, ஒரே ஓத்திரமா இருக்கு. என்ன ஆண்டவரே, நான் இனிமேல் பைபிள் படிக்க மாட்டேன், இனி ஜெபம் பண்ண மாட்டேன். அப்பா, ஓத்திரம் எல்லாம் வந்தா இனிதான் கூடுதல் பைபிள் படிக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. என்ன ஓத்திரம் வந்தாலும் ஆண்டவரை நெருங்கிடணும், ஆண்டவரை பிடிச்சுக்கிடணும். ஆண்டவரே எனக்கு எவ்வளவு ஓத்திரமா இருக்குது, இதெல்லாம் தீர்த்து தாருன்னு சொன்னா போதும், ஓத்திரத்தை எல்லாம் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. நம்ம சாணத்தை விட்டு கீழே இறக்க மாட்டார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். அதுதான் நான் அறிஞ்சது. அனுபவபூர்வமா நானும் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓத்திரம் நம்ம ஒண்ணும் பண்ணாது. தைரியமா இருங்க. ஓத்திரம் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் போனாலே போன உடனே அவங்க அந்த டீச்சர் கேள்வி கேட்கறாங்க, என்ன நிக்க வைக்கிறாங்க. இப்ப அடிக்க முடியாதனாலும் நிக்க வைக்கிறாங்க. என்ன செய்யலாம்? இது ஒரு ஓத்திரமா இருக்கு. பள்ளிக்கூடத்தை மாத்திடுவோமா? பள்ளிக்கூடத்தை ஒன்று மாத்தனா நம்ம ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவரை இந்த ஓத்திரத்தை மாத்துன்னு சொன்னா ஒன்றில் அந்த டீச்சர் அல்ல அந்த சாரு நம்ம ஓத்திரப்படுத்தாம இருக்கும்படி செய்வார். இல்லைன்னா சாருக்கு ஒரு டிரான்ஸ்பர் ஆண்டவர் கொடுத்துருவார். அவ்வளவுதான். சிம்பிள் ப்ரோக்ராம் தான், வேற ஒண்ணும் இல்லை. பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் அதை செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா.
ஆமா, ரொம்ப ஓத்திரமா இருந்துன்னா பிறகு என்னது? அங்க ஒரு அதிகாரி இருந்துட்டு இருந்தாப்புல, பிராமணால் அதிகாரி. அவங்க அங்க ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ரொம்ப ஓத்திரம். நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த காப்பி, அந்த ரிட்டர்ன்ஸ் கொண்டு போனா, நீங்க 2 காப்பி எடுத்துட்டு வாருங்க, நீங்க அந்த சர்டிபிகேட் கொண்டு வாருங்க, அதுல பேரை இப்படி மாத்துங்க. ஒரு ஓத்திரம் தம்பி. நானும் பார்த்தேன், இதுக்கு என்னதான் பண்ண முடியும்? நம்ம மந்திரியை பிடிச்சிருவோமா? இதுக்கெல்லாம் மந்திரி எல்லாம் பிடிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டா போதும். ரொம்ப ஓத்திரமா இருக்கு இந்த ஆபீஸ்ல ஆண்டவர், ரொம்ப ஓத்திரமா இருக்கு. அந்த பேங்குக்கு போனா இப்படியே ஒரு குறி போட்டிருக்கிறார். அவரு எனக்கு டோக்கன் நம்பர் 1 கனரா பேங்க், ஸ்ரீநகர் காலனி, கும்பகோணம். அட்ரஸோட தான் பேசணும். எங்க இருக்கிறவங்களும் இந்த செய்தி அறிஞ்சு விடட்டுமே, அது இருக்கட்டும். பார்த்தா அவர் இப்படி ஒரு நாமம் போட்டிருப்பார். டோக்கன் நம்பர் 1க்கு பணம் தர மாட்டார், டோக்கன் நம்பர் 2க்கு கொடுப்பார், 3க்கு கொடுப்பார், 4க்கு கொடுப்பார். பிறகுதான் எனக்கு வரும். நானும் பார்த்தா, ஆண்டவரே இது ஒரு ஓத்திரமா இருக்குதே, இதுக்கு என்ன செய்வோம்? பேங்க மாத்திடுவோமா? பேங்க் மாத்தணும்னா மாத்திக்கிடலாம், தப்பு இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா போதும். அவரை காணல, செத்தாருன்னு நான் சொல்லல, அவருக்கு டிரான்ஸ்பர். நீங்க நினைப்பீங்க அவருக்கு அப்பதான் 3 வருஷம் முடிஞ்சிருக்கு, 4 வருஷம் இல்ல. அவர் அப்பதான் வந்தார் கொஞ்ச நாள், அதுக்குள்ள அவருக்கு ப்ரொமோஷன் என்ன வந்ததோ எனக்கு ஓத்திரம் மாறிச்சு. ஹல்லேலூயா, அதுதான் உண்மை. உங்களுக்கு ஓத்திரம் எல்லாம் ஆண்டவர் மாத்திடுவாரு. ஹல்லேலூயா. மாமியாரால ஒரே ஓத்திரமா இருக்கா? ஆண்டவரே மாமியாருக்கு ஓத்திரத்தை கொஞ்சம் மாத்தி தாருன்னு ஜெபம் பண்ணா போதும், மாமியார் மனம் திரும்பும்படி செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. மாமியாரை சாகடிக்க மாட்டாரு. உனக்கு தெரியாது, மாமியார் இருக்கிறது உனக்கு ஒரு பலன். மாமியார் இல்லாம இருக்கிறவங்கள்ட்ட கேளு, அதுக்கு பிறகுதான் உனக்கு வருத்தமே தெரியும், வலி தெரியும் உடம்புல. நீ நினைச்சிட்டு இருக்கிற மாமியார் எப்படா சாவா, அவளை எப்படிடா அடக்கம் பண்ணலாம், ஏதாவது கட்டை எடுத்து தலையில போடுவோமா, பாஸ்டர் இன்னொரு வரலன்னா வேற ஏதாவது பாஸ்டரை கூப்பிட்டு கூட நம்ம அடக்கம் பண்ணி கொள்ளலாம். எவனை வச்சு நீ அடக்கம் பண்ணா எனக்கு என்ன? நீ தான் நரகத்துக்கு போயிடாம பாத்துக்க, நரகத்துக்கு போயிருவ. இதான் மாமியார் இருக்கிற உனக்கு தான் நல்லது. உண்மை. ஒரே ஓத்திரமா இருக்குது இந்த மருமகா இருக்கிற, ரொம்ப ஓத்திரமா இருக்குது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது 50 100 கேரளா சைட்ல கொடுத்து, அல்ல நாகப்பட்டினம் சைட்ல மந்திரவாதியாக இருந்த காசு பணம் கொடுத்து பண்ணிடலாமா? நீங்க ஏன் கேரளாவுக்கு நாகப்பட்டினத்துக்கு போறீங்க? நமக்கே தெரிஞ்ச ஆள் இருக்குது, கும்பகோணத்திலே இருக்கிறாங்க சூப்பரான மந்திரவாதிகள். 50 100 கொடுத்துட்டா போதும், ஓத்திரம் மாறிடும். ஒரு வேலை பார்த்துருவாங்க. தம்பி இந்த ரூட்டுக்கு போயிடாத, உனக்கு ஓத்திரம் கூடி போயிடும். ஆமா, மருமகளால ஓத்திரம் இருக்குன்னா சோம்பன்னா போதும், மருமகளை ஆண்டவர் ரட்சித்து நல்ல பிள்ளையாக்கிடுவார். ஹல்லேலூயா. மாமனாரு ஓத்திரம் கொடுக்கிறாரா? எந்த மாமனார் ஓத்திரம் கொடுத்தாரு? பொதுவா மாமனார் ஓத்திரம் கொடுக்கிற பழக்கமே கிடையாது. நம்ம சமுதாயத்தில் மாமியார் தான் ஓத்திரம் கொடுக்கறான்னு சொல்றதுக்கு நான் கேட்டிருக்கிறேன். மாமனார் ஓத்திரம்னு வேணும்னு பொய்ய சொல்றேன். ஆமா, ஒரு அதிகாரி என்கிட்ட கேட்டேன், சார் உங்க மருமக எங்க? மருமக அவ வீட்டில் இருக்கிறா. ஏன், என்ன நடந்தது? அது அவ வீட்டுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறா. சும்மா எப்ப கேட்டாலும் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறான்னு சொல்றீங்க, என்ன காரணம், என்ன நடந்தது? மாப்பிள்ளை எங்க? உங்க மகன் வீட்டுல தான் இருக்கிறாரு. மருமக அவ வீட்டுல. அவ ஏன் காரணம்? அவ அவங்க வீட்டுல போய் மாமனார் ஓத்திரவோ மாமியார் ஓத்திரவோன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் சொன்ன, நீங்க யாருக்குமே ஓத்திரம் கொடுக்காத ஒரு ஆள் இல்ல, அப்புறம் எப்படி சொன்னா? அது மாமனார்ல ஆரம்பிச்சாதான் அது வலிமை கூடுமா, பலம் கொள்ளுமா, அதுக்கு அப்படி சொன்னாலும் அவ வீட்டுல இருக்கிறாளா? அவளுக்கு தெரியல, அவ விக்கிர வணக்கத்தா. நீங்க ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறவங்க தானே. உங்களுக்கு மாமனார் ஓத்திரம் கொடுத்தா, ஆண்டவரே மாமனாரை ரட்சியம்னு ஒரு 3 அல்லது 4 தடவை ஜெபம் பண்ணுங்க. அவர் செத்துறணும்னு நீ ஜெபம் பண்ணிடாத பாவி, அந்த வேலையை வச்சுக்கிடாத, அது பெரிய தப்பு. அப்படி நீ ஜெபம் பண்ணவே கூடாது. அப்படி நீ ஜெபம் பண்ணாலும் கேட்காது, ஜெபத்துக்கு பதில் வராது. ஆண்டவரிடத்துல சொன்னா, மாமியாரை ரட்சியும், மருமகளை ரட்சியும், மாமனாரை ரட்சியும். புருஷனால தான் இப்ப ரொம்ப ஓத்திரமா இருக்கு. அதனால தான் நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். பாவி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் முன்னே குணப்படு பாவி. நீ மனம் திரும்பணும். புருஷனால உனக்கு என்ன ஓத்திரம் வந்துதான்? என்ன பண்ணாராம் புருஷன்? புருஷன் உனக்கு சாப்பாடு போடலையா? உனக்கு சம்பாத்தியம் பண்ணி உன்னை கவனிக்கலையா? உனக்கு வீடு இல்லையா? வீடு வாசல் இல்லையா? புருஷனால வர்ற ஓத்திரத்தை நான் யார்கிட்ட சொன்னா யார் ஏத்துக்கிட்டா? பாஸ்டர் மாரே ஏத்துக்கிட்டாங்க. இல்ல, புருஷன்மாரால ஓத்திரம் வருதா மனைவிக்கு, மனைவியால ஓத்திரம் வருதா உங்களுக்கு? வருதுன்னு நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியுது. இங்க சிலர் இருப்பீங்க, என் மனைவியால தான் எனக்கு ஓத்திரம்னு புருஷன் சொல்றாரு. புருஷன் மாறு சொல்றது மனைவி மாறு, மனைவி மாறு சொல்றீங்க என் புருஷனால ஓத்திரவா? உங்க புருஷன் தண்ணி அடிப்பாரா? தண்ணி அடிக்க மாட்டார்.
என்ன சண்டை போடுவாரா? சண்டையெல்லாம் போட மாட்டாரு. ஆனா ஓத்துருவோம் தான், ஒரே ஓத்துரும். என்னவா அவரு ராத்திரி 10-11 மணி வரை இருந்து ஜோம் பண்ணுவாரு. மனுஷால தூங்கண்டாமா? அவர் 10-11 மணி வரை ஜோம் பண்றாராம். இவங்களுக்கு ஓத்துருமா? புருஷன் செத்த பிறகுதான் உனக்கு மரியாதை போச்சுன்னு உனக்கே தெரிய வரும். புருஷன் இருக்க வரையில் உனக்கு ஒரு மரியாதை உனக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வீட்டிலையும் ஊர்லயும் உண்டு. செத்த பிறகுதான் உனக்கு தெரியும் நீ தாலி அறுத்தவ விதவேன்னு தெரியும். நீ இப்ப ஏதாவது சொல்லிட்டு நடப்ப. இப்ப நீ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற. யூ ஆர் ராங். ரிப்பன்ட் டுடே. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும். புருஷனால ஓத்துல வந்துன்னா ஆண்டவரை அவனை கைய காலை இழுத்துருன்னு ஒரு ஜோம் பண்ணிருக்கியா? உனக்கு குஷ்டம் தாண்டா வரும். அங்க லாரி உனக்கு மேல ஏறி பாடையில வருவ. உனக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு கிடையாது. நீ பந்தியில பங்கு படுக்கிறதுக்கு தகுதி கிடையாது. நான் உனக்கு பந்தியில பங்கு தர மாட்டேன். யூ ஆர் unfit to take part in the holy communion. தர முடியாது. உங்க அப்பா இல்ல உனக்கு ஆத்தாவை கூட்டிட்டு வந்து சிபாரிசை பண்ணாலும் தர முடியாது. நீ மனம் திரும்பணும். புருஷன் நல்லா இருந்தாதான் உனக்கு நல்லது, உன் புள்ள குட்டிகளுக்கு நல்லது. ஆமா, நான் எனக்கு அப்பா இருக்கிறாரு. உனக்கு அப்பா எத்தனை வருஷம் இருப்பாரு? உனக்கு அப்பா வீட்டுல நீ இருந்திருக்கல, உன எது கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தது. புருஷனால என்ன ஓத்திரம் வந்தாலும் நம்ம ஆண்டவரிடத்துல வந்தாடுனா போதும், ஆண்டவர் மாத்திடுவார். குடிகார புருஷனையே மாத்துறாருங்க, கொலைகார புருஷனையே ஆண்டவர் ரட்சித்துறாரு. பிறகு ஓம் புருஷன் என்ன? ஆண்டவரே எனக்கு புருஷனால ஒரே ஓத்துரமா இருக்கு. நீ ஆண்டவர்கிட்ட முறையா சொல்லணும். இந்த வயிற்றறிச்சலோடு கோபத்தோடு ஆத்திரத்தோடு. ஆனாலும் ஆண்டவரே எனக்கு மாப்பிள்ளைய கேட்க மாட்டீரா, அவனுக்கு 2 கொடுக்க மாட்டீரா. நீ மன உருக்கத்தோடு அவரை எனக்கு இருக்கக்கூடிய ஓத்திரத்தை கொஞ்சம் மாற்றித்தாருன்னு நல்ல மனசோடு ஜோம் பண்ணிட்டா ஆண்டவர் ரட்சித்திருவார். ஹல்லேலூயா. சகோதரர்களே, நம்ம பகுதிக்கு வருவோம். நம்ம கதை எப்படி? அவளை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்பா போச்சு. அது சரிதான், நீங்க இப்ப சொல்றது சரிதான். கல்யாணம் பண்ணி சில ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிதான் மாப்பிள்ளை மாதிரி சொல்றாங்க. கல்யாணம் பண்ண வரையில் ஒரு பொண்ணு கிடைக்காதா, ஒரு பொண்ணு தரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டுட்டு நடக்குது. நமக்கு ஒரு முறை, ஒரு பொண்ணு கிடைக்காதா, முறைப்படி கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு கிடைக்காதான்னு தான் கேட்பாங்க. நெறிகட்டு போறவன் பொண்ணு கிடைக்காதான்னு கேட்க மாட்டான். அவன் பாட்டு இழுத்துட்டு எங்கேயா போயிரு என்னதான் பண்ணிடுவான். பிறகு நான் பெண்ணை கட்டிட்டேன், அங்க ஒரு பெண்ணை கட்டிட்டேன்னு சொல்லுவான். அது முறை கிடையாது. நம்ம முறைப்படி வாழ்கிறவர்கள் அல்லவா தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு மனைவியால ஒரே ஓத்துரமா இருக்கு. அவ சமைச்சு தாரா இல்ல, அது ஒரு ஓத்துருவம். உரப்ப போட்டுறா, அது ஒரு ஓத்துருவம். உப்பை போட்டுறா, அது ஒரு ஓத்துருவம். நீ போய் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வான்னு சொல்றா, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்றா. இதெல்லாம் ஒரு ஓத்துரமா இருக்கு. முன்னால எல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா தான் சமைச்சு கொடுத்தா, நான் சுவையா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இப்ப அவ ரொம்ப தொந்தரவு. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்றா. கறி வாங்கிட்டு வா, மீனை வாங்கிட்டு வா, முட்டை வாங்கிட்டு வான்னு சொல்ற. இந்த ஓத்துரம் எல்லாம் தாங்க முடியல. எங்கேயாவது போயிடலாமான்னு நான் நினைக்கிறேன். பாவி, நீ மனம் திரும்பணும். மனைவியே ஆண்டவர் உனக்கு கொடுத்தார். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அதுக்காக நீ என்ன செய்யறாத? மனைவியின் மேல் கசந்து கொள்ளாதே, வெறுத்துறாத, அன்பாயிரு. சரியா? ஒரு சிம்பிள் பிரேயர் பண்ணா போதும். ஆண்டவரே என் மனைவியால வரைகிற ஓத்துரத்தை மாத்தி தருன்னு ஜோம் பண்ண மாத்திடுவார். ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாக வயிற்றறிச்சலோட மூஞ்ச கிழிச்சிருவேன். தெரியுதா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படியா? நீங்க பெரிய ஆளா? பாம்பு அடிச்சவங்களா? பாம்பு உங்களை கடிக்க வந்ததா? நீங்க பாம்பை கடிச்சிங்களா? நீ பெரிய ஆளா? ஆமா நான் பெரிய ஆளு. நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, மனைவிக்கு ஒரு ஓத்துரவமாக இருக்கக்கூடாது. மனைவி ஓத்துரவம் கொடுக்கவே கூடாது. அன்பா இருங்க. அதுதான் பைபிள் சொல்லுது இல்லையா? அதான் பைபிள். புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே, உங்க சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். அதுதான் வேதம். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. ஓத்துரவத்திலிருந்து ஆண்டவர் விடுவிப்பார். அதுக்காக எனக்கு ஓத்துரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறனால தான் நான் ஆண்டவரே நேசிக்க முடியல, பைபிளும் படிக்க முடியல, ஆராதனைக்கு வர முடியல. இப்படி சொல்லவே கூடாது. ஆண்டவருடைய அன்பை விட்டு எனது வாழ்வில் என்ன ஓத்துரம் வந்தாலும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அடுத்து அந்த ஓத்திரத்துல இன்னொரு விஷயம் கூட உள்ளடங்கி இருக்கு. அது பைபிள்ல இருந்து ஒரு வசனத்திலிருந்து தமிழ் பைபிள்ல இருக்குது. மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் படிக்கீங்கன்னா இந்த வியாதி என்பது ஒரு ஓத்திரம்னு எழுதியிருக்கு. தமிழ் பைபிள்ல தான் அது எழுதியிருக்கு. அப்படி இங்கிலீஷ் பைபிள் அந்த வார்த்தை உபயோகப்பட்டதாக தெரியவில்லை. தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னா 1:34 மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ஆண்டவரிடத்திலே பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் சாசிகளையும் துரத்திவிட்டார். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்தவர்கள், he healed many who were sick with various diseases. அநேக வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்தவர்களை ஆண்டவர் சுஸ்தமாக்கினார், விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. வியாதி என்பது ஒரு ஓத்திரமா இருக்கு. ஒரு ஓத்திரமா இருக்கப்பா வியாதி. எனக்கு வியாதி வருது, என் பிள்ளைகளுக்கு வியாதி வருது, ஒரே ஓத்திரமா இருக்கு. கண்ணு வியாதி வந்தது, இப்ப கழுத்து வலி வருது, இப்ப இடுப்பு வலி வருது, சளி வந்திருக்கு, இருமல் வந்திருக்கு, ஓத்திரமா இருக்குது. எனக்கு வந்ததும் ஓத்திரம், அவனுக்கு வந்ததும் ஓத்திரம். இது ஒரு ஓத்திரமா இருக்கு. என்ன செய்யலாம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, இந்த ஓத்திரத்திலிருந்து என்னை நீங்களாக்கும், என்னை விடுவின்னு சொன்னா போதும். வியாதி கூட இது ஒரு அஃப்ளிக்ஷன், இது ஒரு ஓத்திரம் தாங்க. ஒன்றை விட்டு வியாதிக்கு மேல வியாதி. ஆஸ்பத்திரிக்கு போறதும் வாரதும், ஊசியை போடுறதும், மருந்தை குடிக்கிறதும், மாத்திரையை போடுறதும், வாந்தி எடுக்கிறதும், ஐயோ ஒரே ஓத்திரமா இருக்கப்பா. அந்த பிள்ளைகளை பெற்றதுல இருந்து பிள்ளைகளுக்கு வியாதி, மனைவிக்கு வியாதி, புருஷனுக்கு வியாதி. வியாதி என்பது ஒரு ஓத்திரம் தாங்க. என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட சொன்னா போதும், அவர் நமக்கு பரிகாரியா இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வியாதி என்கிற ஓத்திரத்திலிருந்து ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும்னு ஜெபம் பண்ணா விடுவிப்பார். அதுக்கு பதிலாக எனக்கு வியாதி வந்து பாத்தியா, அதனால நீ ஆண்டவரை தேட மாட்டேன், எனக்கு வியாதி வந்ததுனால நான் இங்கே பாட மாட்டேன், இனி நான் ஆண்டவர்கிட்ட வர மாட்டேன். அப்படி இல்லை. வியாதி வந்தாலும் ஆண்டவர் குணமாக்குறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பேதுரு அப்போஸ்தலன் சொல்றாரு, by his stripes you are healed. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எனக்கு பரிகாரியா இருக்கிறார். எனக்கு வியாதி வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன். ஆண்டவருக்கு அன்பு எனக்கு என்றும் வேண்டும். எனக்கு வியாதி வந்தால் ஆண்டவரே உங்களுடைய அன்பு பெரியது, நீர் என்னை குணமாக்க வல்லவர், என்னை சுகமாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகமாக்கிறார். நீங்க செய்கிற தப்பு என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு வியாதி நோய் பணி வந்துட்டா ஆண்டவரே தேட மாட்டீங்க. நான் இனிமேல் சபைக்கு வர மாட்டேன். நான் எப்படி நினைச்சு வந்தேன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்தா ஒரு நோய் பணி வராது. நோய் பணி வரும், வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆண்டவர் குணமாக்கிறார். அதுதான் அற்புதம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் குணமாக்குறாரா? இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. எனக்கு நோய் பணி வந்தாலும் ஆண்டவரே நீர் நல்லவர், உண்மை போல ஒரு தேவன் இல்லை. எனக்கு பல்வலி இருக்கிறது, நீர் என்னை குணமாக்குறவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பல்வலி மாறிடுத. அங்க டாக்டர்கிட்ட, பல் டாக்டர்கிட்ட போய் அங்க காத்திருந்து அவர்கிட்ட டோக்கன் வாங்கி 100 ரூபா ஃபீஸ் கொடுத்து அவர் பல்லுக்குள்ளார ஊசி போடணும்னு சொல்றாரு. பல்லுக்குள்ளார இங்க உள்ளுக்கு போடணுமா? அது வலிக்காது. பல்வலியை விட அது கூடுன வலியை கொடுத்துடக்கூடாது. என்ன செய்கிறது? இப்ப வலிக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுருவோம். எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது தெரியுதா? அப்பதான் நான் இயேசுவை பின்பற்றுறேன். அப்படி எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு தெரியல, நோய் பணிகள் எல்லாருக்கும் தான் வருது. ஆனா நோய் பணி இல்லாத மனுஷனை பார்த்திருக்கிறீங்களா? எனக்கு இதுவரை எந்த வியாதியும் வந்ததே கிடையாது. நீங்களும் சொன்னீங்க எனக்கும் 60 வயசு ஆகுது, இதுவரையிலும் தலைவலியும் வந்ததில்லை, ஜுரம் வந்ததில்லைன்னு சொன்னீங்க. நேற்றைக்கு சொன்னீங்க, இன்னைக்கு தலையில கையை வச்சுக்கிட்டு நடக்கிறீங்க. இன்னைக்கு தலைவலி, ஆமா, நாளைக்கு ஜுரம். நீங்க நேற்றைக்கு சொன்னீங்கல்ல வரலன்னு, இன்னைக்கு வந்தாச்சா வச்ச. நோய் பணி எல்லாருக்கும் தான் வருது. ஆனா நமக்கு ஆண்டவர் புண்ணியத்துல அவர் சுகம் தருகிறார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அப்புறம் என்ன? பிறகு ஆண்டவருக்கு அன்பை விட்டு நான் ஏன் விலகணும்? எனக்கு என்ன நோய் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு சுகமாக்கி இருக்கிறார். நான் ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டேன். நீங்க தப்பு தண்டியா என்னதோ யாரோ சொல்லி தந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உடனே ஆண்டவரை விட்டு விலகிறேன். எனக்கு நோய் வந்து இல்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தேன், இவனுக்கு வீட்டுக்கு போன வரங்க எனக்கு குளிர் ஜுரம் வந்தது. குளிர் ஜுரம் எனக்கு தான் வந்திருக்கு. பிறகு ஆண்டவர் தான் என்ன குணமாக்கினாரு. ஹல்லேலூயா.
அன்பு தாழ்ச்சி வரவே கூடாது. அதுதான் உண்மை. நம்மகிட்ட அன்பு தாழ்ச்சி வந்துடக்கூடாது. யாருகிட்ட? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பா தான் இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனக்கு உடம்பு முடியாதனால ஆண்டவர் ஆனாலும் இப்படி எனக்கு ஒரு நோய் விட்டுட்டாரு, என்ன இப்படி பாடாப்படுத்துறாரு. ஆண்டவருக்கு கண்ணு இருக்குதா? ஆண்டவர் என்ன அப்படி நினைச்சிருக்கிறார்? அப்படி நீ தப்பா நினைக்காத. எல்லாருக்கும் நோய் பிணி வருது, ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. உம்மா அது உண்மைதான். ஓத்திரம் வருதா? வருது. விசுவாசிகளுக்கு வருமா? வருமே, வந்திருக்குதே. எபிரேய விசுவாசிகளுக்கு வந்திருக்கு. எபிரேய நிருபம் 10ஆம் அதிகாரம் அவங்களுக்கு ஓத்திரம் வந்திருக்குதாமே. எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை படிச்சீங்கன்னா பாருங்க. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளால் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். எபிரேய நிர்வாகியம் குறிப்பிடுகிறார், you endured a great struggle with sufferings while you were made a spectacle both by reproaches and tribulations. You became companions of those who were so treated. அதாவது இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ஓத்திரங்களை சகிச்சீங்க, மற்றவங்களால ஓத்திரப்படுத்தப்பட்டவங்களோடு கூட நீங்களும் பங்கு வகித்தீர்கள் அப்படி சொல்றார் எபிரேய நிர்வாகியம். ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஓத்திரம் உண்டா? இருக்குதே. ஓத்திரம் இருக்குது. இருக்குதா? இருக்குது. ஆமா இருக்குது இல்லையா? ஆமா இருக்குது. பிறகு உங்களுக்கு ஓத்திரம் வந்திருக்குதா? வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஓத்திரத்தை என்ன பண்ணீங்க? ஓத்திரத்தை உதவி தள்ளிட்டீங்களா? என்ன பண்ணீங்களா? சகித்தீர்களே. உபத்திரவங்களாகிய போராட்டத்தை சகித்தீர்கள். ஹல்லேலூயா. ஓத்திரம் வந்துட்டுன்னா என்ன செய்யலாம்? ஓடி ஒழிஞ்சிட முடியுமா? ஓத்திரம் வந்தா சகிச்சுதான் ஆகணும். அப்படித்தானா? அப்படியே தான். அது உண்மைதான். ஆண்டவரே, எனக்கு ஓத்திரம் ரொம்ப வந்துட்டே இருக்குது, நான் என்ன பண்றது? எனக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மையை தாரும். ஹல்லேலூயா. அவங்க ஓத்திரத்தை சகிச்சிருக்கிறாங்க. they endured suffering. நமக்கு ஓத்திரம் எல்லாம் வருதா? எனக்கெல்லாம் ஓத்திரம் ஒண்ணுமே வந்ததே இல்லை. உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்கு இல்லையா? சகிச்சீங்களா? ஓத்திரம் வந்தா என்ன செய்யணும் தெரியுமா? யார் ஓத்திரப்படுத்தினாங்களோ அவங்கள பார்த்து காரி துப்பணும். நாய்ங்களா, எங்களுக்கு ஏண்டா ஓத்திரம் கொடுக்குறீங்க? சூனியம் பண்றீங்க? எங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் ஏண்டா தூக்கிட்டு போனீங்க? அப்படி வீச முளைச்ச உண்டான நான் இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போடா. பாரு, ஆவியான துக்கப்படுவார். உங்களுக்கு ஓத்திரம் வந்தாலும் அதை கொஞ்சம் சகிச்சுக்கிடணும். வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது, சாபம் போடக்கூடாது, சும்மா கிடக்கிறவனையும் தட்டி எழுப்பி விடக்கூடாது. இதை பாரு, போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னு வச்சுக்க பாரு, அது எங்க போயிரும் தெரியுமா? பிரதம மந்திரி வரையிலும் போயிரும். நீ பேய வணங்கிட்டு எங்களுக்கு ஓத்திரம் கொடுக்குறீடா, இந்த வேலையை வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு பிழைக்க தெரியல, உங்களுக்கு உலகம் தெரியல, நீங்க என்ன பிடிச்சு இழுக்கிறீங்க? பிரதம மந்திரி எதுக்கு இழுக்கிறீங்க? அவர் எவ்வளவு பெரிய மனிதர், இந்தியாவில் தலை சிறந்த ஒரு தலைவர் என்ற நிலைமையில் உலக நாடுகள் போற்றக்கூடிய இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார். நீங்க அற்பத்தனமா இதை பாரு, நீ பேய வணங்கிட்டு நாங்க ஆண்டவர் பிள்ளைகள் சொல்லிட்டு எனக்கு ஓத்திரம் கொடுத்து பாக்குறியா? நான் அவர்கிட்ட தபால் அனுப்பிடுவேன். அப்படியா? ஆஹா, உனக்கு என்ன தெரியுதுன்னு தான் கேட்கிறேன். இங்கே ஓத்திரம் வந்தா கொஞ்சம் சகிச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சகிப்புத்தன்மை தேவைப்படுது. உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை. ஹல்லேலூயா. ஆமா, நான் தூங்கிட்டு இருக்கிறாளே, எனக்கு வீட்டு கூரைக்கு மேல தண்ணியை ஊற்றி எனக்கு மேலே தண்ணியா வடியுது. இந்த ஓத்திரம் யாரு பொறுக்கிறது? ஆமா, எங்க வீட்டு கோழி அங்க மேய போனது, அவனுக்கு தோட்டத்தில் மேய போச்சுதான் காலை உடைச்சு விட்டு இருக்கிறான். அவன் நல்லா இருப்பானா? டேய், ஒரு காலையும் கடவுள் உடைப்பாரு. உங்க கோழியா அடுத்தவனுக்கு வீட்டுல மேய போச்சுது. அப்படி என்ன கோழி வளர்க்குறீங்க? மாடு வளர்க்குறீங்களா? கோழி வளர்க்குறீங்களா? ஆடு வளர்க்குறீங்களா? அடுத்தவனுக்கு தோட்டத்தில் உள்ள விரிச்செல்லாம் கடிச்சு தின்னுதா இல்லையா? அவன் அடிச்சதுனால நீங்க சாபம் போடுறீங்களா? இதெல்லாம் நிறுத்தணும், மனம் திரும்பணும். சரி, நம்ம வாழ்க்கையில ஓத்துருவோம், நம்ம ஒரு ஓத்துருவோம் யாரும் கொடுக்காம வந்துட்டு இருக்குது. அது எவ்வளவு காலம் நீடிக்குமோன்னு தெரியலையே. எவ்வளவு காலம் ஓத்துருவோம் நீடிக்குமா உங்களுக்கு தெரியுமா தம்பி? ஓத்துருவோம் எவ்வளவு காலம் நீடிக்கும் உள்ளதுதான் இப்ப உள்ள கேள்வி. இப்ப உள்ள கேள்வி. அதுக்கு தான் பதில் பைபிள்ல இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்குது. என்னது? வெளிப்படுத்தல் 2:10 ஓத்திரம் எவ்வளவு நாள் நீடிக்கும்னு இருக்கு. அங்க இருக்க, நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. 10 நாள் ஓத்திரப்படுவீர்கள்,
ஆகிலும் மரண பரியந்த உண்மையார் ஜீவரிடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எவ்வளவு நாள் ஓத்துருவோமா? சிமிர்னா சபையின் விசுவாசியே, கரிக்குளம் சபையின் விசுவாசியே, இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்வில் ஓத்துறோம் என்பது எத்தனை நாட்கள் உனக்கு தெரியுமா? 10 நாட்கள். எத்தனை நாட்கள்? just 10 days. ஹல்லேலூயா. ஆமா, உண்மைதானா? you will have tribulation for 10 days. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு மாறிடும், ஓத்துறோம் மாறிடும். ஹல்லேலூயா. ஓத்துறோம் மாறிடுமா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா மாறிடும். விசுவாசிக்காட்டா இருந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு இருந்த ஓத்துறம் எல்லாம் ஆண்டவர் தான் நீக்கி இருக்கிறார். 10 நாள் எண்ணி இருக்க, ஆண்டவரே 10 நாளா மாறிடுமா? மாறிடும். ஹல்லேலூயா. ஓத்துறம் மாறிடும்ல. தோத்திரம். ஆனா ஓத்துறம் வரல என்ன செய்யணும்? நமக்கு யார் ஓத்துறம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓத்துறம் கொடுக்கணும், சும்மா விடக்கூடாது. அப்படி இல்ல. ஓத்துறத்துல என்ன செய்யணுமா தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? ரோம நிருபம் 12 அதிகாரம் 12 வசனம் படிங்க. அங்க சொல்லி இருக்கு, ஓத்துறத்துல என்ன செய்யணுமா? பொறுமையாயிருங்கள். patient in tribulation. ஹல்லேலூயா. ஓத்துறத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். முதல்ல சொன்ன சைத்து விடணும், இப்ப பொறுமையா இருக்கணுமா? ரொம்ப நாள் இல்லைங்க இந்த ஓத்துறோம், சீக்கிரம் மாறிடும். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள்? ஒரு 10 நாள். இந்த வியாதி எத்தனை நாள்? ஒரு 10 நாள். இந்த விழாவில் இருக்கிற வலி இருக்க ஒரு ஓத்துறமா இருக்கு, விழாவில் வலி என்று அது 10 நாள் மாறிடும். ஹல்லேலூயா. ஆமா, சீக்கிரம் மாறிடும். அது கொஞ்சம் என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். ஓத்துறத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க அல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க பள்ளிக்கூடத்தில் ஓத்துறம் கொடுக்குறாங்களே, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, அவசரப்படாங்க. நாங்க கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் போடலான்னு நினைக்கிறேன். அவசரப்படாத, பொறுமையா இருப்பா, ஒன்னும் பிந்தி போகல. அவர் God is alive. நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறார். He will do the right for you. உனக்கு நியாயம் செய்வாரு. ஹல்லேலூயா. ஓத்துறவத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து இந்த ஓத்துறம் எல்லாம் நமக்கு ஏன்டா வருதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரியுமா? I know what for this tribulation comes. Why my God permits this tribulation? ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? கமான். முழிச்சிருக்கிறவங்களும் தூங்குறவங்களும் சொல்லுங்க. கமான். ஓத்துறம் எதுக்கு வருது தெரியுமா? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 16-17 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 4:16-17 வசனங்கள். ஓத்துறம் என்ன செய்யுமா? ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? என்ன புரியுது? Our light affliction which is but for a moment is working for us a far more exceeding and eternal weight of glory. அது என்ன செய்தான்? இந்த உபத்திரவம் சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆமா, ஆண்டவர் தீர்க்கதரிசி கொண்டு சொல்றாரு, உபத்திரவத்தின் குகையிலே நான் என்னை தெரிந்து கொண்டேன். இந்த உபத்திரம் எல்லாம் நமக்கு நல்லது தான் வந்திருக்கு. ஆமா, ஆண்டவரை பிடிச்சி ஆண்டவர் விட்டுட்டு போறதில்ல, ஆண்டோட அன்பை புறக்கணிக்கிறதில்ல. இல்ல, இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நம்முடைய இந்த உபத்திரவம் என்ன கொண்டு வருது? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. ஹல்லேலூயா. A far more exceeding and eternal weight of glory. ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் எந்த உத்தரவும் வந்துடக்கூடாது. அப்படியா? எனக்கு என்னதான் உத்தரவு வந்திருந்தாலும் ஆண்டவர் விடுவிக்கிறார், காப்பாற்றுகிறாரு. இதெல்லாம் நிச்சயமான கனமகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. இதை அறிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சத்தியத்தை அறிந்தீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ.
லேசான உபத்திரவோ. ஹல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில நிறைய ஓத்திரம் எல்லாம் வந்திருக்குதுங்க. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. ஐயோ, வாழ்க்கையில ரொம்ப ஓத்திரம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட இப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அநேக ஓத்திரத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஓத்திரத்து மேல ஓத்திரம் வந்துட்டு இருக்கு. வீட்டிலையும் ஓத்திரம், வெளியிலும் ஓத்திரம், ஊர்லயும் ஓத்திரம், எங்கேயும் ஓத்திரம் தான். இதெல்லாம் மாற்றி தாரோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் இப்ப ஆண்டவரத்துல ஜோம் பண்ணணும். நீங்க இப்ப ஜோம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற ஓத்திரம் எல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார். வியாதியின் ஓத்திரமோ, அது விரோதியின் ஓத்திரமோ, உங்க வீட்டுல உள்ள புருஷன் பொஞ்சாதி ஓத்திரமோ, மாமனார் மாமியார் ஓத்திரம் எல்லாம் ஓத்திரத்தை நீக்கிடுவார். ஆண்டவர் செஞ்சிடுவார். ஓத்திரம் வந்திருந்தாலும் ரொம்ப நொந்து போயிடாதுங்க, முறுமுறுக்காதுங்க. ஏய், உருப்படா பயிலடா, எல்லாம் ஓத்திரம் கொடுக்குறீங்க. எனக்கு ஓத்திரம் பட்டது நல்லதா போச்சு. எனக்கு நிச்சய கனமகிமையை கொண்டு வர போகிறது. Hallelujah. It is going to bring eternal glory to your life. Hallelujah. எனக்கு ஓத்திரம் வந்தது நிச்சயமான கனமகிமையை கொண்டு வர போகிறது. A far more exceeding and eternal weight of glory is coming. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? God is going to change your tribulation, your affliction. Hallelujah. Hallelujah. The time has come for you to be delivered from all your tribulation. நேரம் வந்துட்டு ஆண்டவருடைய ஓத்திரத்திலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரோட சொல்லுவோம். இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறீங்களா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். எங்களுக்கு முன்னான பரிசுத்தவான்கள் அநேக உத்திரங்களை அடைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உத்திரவம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்ற நிச்சயத்தோடு நாங்கள் உம்மை பின்பற்ற கிருபை செய்யும். கடந்த காலங்களில் எங்களுக்கு வந்த ஓத்திரங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கிறீர். எங்களுக்கு வெற்றியை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில என்ன ஓத்திரங்கள் யார் மேல வந்திருந்தாலும் அவையெல்லாம் எங்களுடைய நிச்சயமான கனமகிமையை கொண்டு வருகிறது என்று அறிந்து உம்மை துதிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், இந்த வார்த்தைக்கு தங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் குடும்பத்தில் இருக்கிற உபத்திரவங்களை எல்லாம் நீக்கி போடும். உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.